ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு டாடா சஃபாரி கூட இருக்கோம். சரியா சொல்லப்போனால் டாடா சஃபாரியோடைய அட்வென்ச்சர் எக்ஸ் வேரியன்ட். இப்போ தான் ரீசெண்டாக இந்த அட்வென்ச்சர் எக்ஸ் வேரியன்ட் வந்து டாடா மோட்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் தினேஷ், நம்ம டீமை சேர்ந்த தினேஷ் அவர் வந்து இந்த வீடியோ கவர் பண்ணியிருப்பாரு. மும்பைக்கு போய் கவர் பண்ணியிருப்பாருங்க. அன்னைக்கு என்னால் கவர் பண்ண முடியல. அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வேரியண்ட்ல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இன்டெப்த்தாகவே கவர் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கேங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டாடா சஃபாரியோடைய லேட்டஸ்ட் அப்டேட்டட் மிட் வேரியன்ட் அட்வென்ச்சர் எக்ஸ். ஓகே, அதாவது அட்வென்ச்சர் மட்டும் இல்லை, இவங்க பியூர் அட்வென்ச்சர் அக்கம்ப்ளிஷ்ட் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பல ஃபீச்சர்ஸ் அடிஷனலாக ஆட் பண்ணி எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஃபீல் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அட்வென்ச்சர் எக்ஸ் ப்ளஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ளஸுக்கான அர்த்தம் ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் வருதுங்க. இப்போ இந்த அட்வென்ச்சர் வேரியன்ட் நீங்கள் மேனுவல் அல்லது ஆட்டோமேட்டிக் எது எடுத்தாலுமே ஏடாஸ் ஃபீச்சர்ஸும் ஆட் ஆகுது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. சரிங்களா? இந்த அட்வென்ச்சர் எக்ஸ் வேரியன்ட் தான் ஆக்சுவலி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட் அப்படின்னு வந்து கருதப்படுது. பல பேர் இந்த வண்டியில் ஆர்வம் காமிச்சிருக்கீங்க. அதனால தான் திரும்ப இந்த வண்டியை ரிவ்யூ கொண்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கீங்க. இதனுடைய ப்ரைசிங் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இனிஷியலாக அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 19.99 lakhs சஃபாரி அட்வென்ச்சர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ ஆனால் ஜிஎஸ்டி வந்து குறைஞ்சிருக்குங்க. அப்படின்னு இருக்கும்போது சரியாக எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1,10,000 கிட்ட விலை வந்து குறைஞ்சிருக்கு எக்ஷோரூம் ப்ரைசிங் பொறுத்தவரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 19.99 lakhs மேனுவல் வேரியன்ட் இருந்துச்சு இல்லையா, அதனுடைய இப்போத்தைய எக்ஷோரூம் பிரைஸ் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 18,94,000 வருதுங்க எக்ஷோரூம் பிரைசிங். சரிங்களா? அதுலேயே வந்து அவ்வளோ குறைஞ்சிருக்கா. ஆட்டோமேட்டிக் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்ன இந்த வண்டியோடைய ஆட்டோமேட்டிக் பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 21,69,000 இருந்துச்சுங்க. ஆனால் இப்போத்தைய என்ன பிரைசிங் தெரியுமா? 20,54,000 வருதுங்க. ஸோ சரியாக சொல்ல போனால் 1,10,000 குறைஞ்சிருக்கு மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் சஃபாரி அட்வென்ச்சர் எக்ஸ் வேரியண்ட்டை பொறுத்தவரை. ஸோ இதுவே நல்லா இருக்கே, ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டோடைய ஆன் ரோட் ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா, முன்ன இருந்தது 27,44,000 இருந்துச்சுங்க. இப்போ வந்து 26,04,000 ஆகிருச்சு. ஸோ ஆன் ரோட் விலை ரீதியாகவும் 1,00,000 மேலேயே உங்களால் சேமிக்க முடியும். ஸோ வாங்க இந்த வேல்யூ ஃபார் மணி ப்ராப்பரான 7 seat ஃபேமிலி எஸ்யூவி இந்த வண்டியை ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு இந்த கார் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரை சேர்ந்த SGA டாடா மோட்டர்ஸ் கார் ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்கு எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்கு. உள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்கறது தான், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இதே போல எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோட டீட்டெயில் ரிவ்யூஸுமே தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குங்க. அதனால் ப்ளீஸ் தயவுசெய்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கருத்தாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வி ஆர் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் யூ. ஓகே, ஸோ வாங்க இந்த வண்டியோடைய ரிவ்யூ பார்த்துலாம். சஃபாரி அட்வென்ச்சர் எக்ஸ். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ டாடா சஃபாரியோடைய அட்வென்ச்சர் எக்ஸ் வேரியண்ட். ஆக்சுவலி நல்ல வேல்யூ ஃபார் மணி தான் நினைக்கிறேங்க. ஏன்னா இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா நீங்களும் இது வந்து பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஓகேவா? முன்னே வந்து டாப் லெவல் வேரியன்ட்ஸில் வந்துட்டு இருந்த ஃபீச்சர்ஸ் இப்போ இந்த வேரியண்ட்லேயே ஆக்சுவலி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் என்னென்னங்கிறது ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டாடா சஃபாரிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஹேரியரை பேஸ் பண்ண ஒரு 7 seat எஸ்யூவி. அதாவது என்னென்ன அட்வான்டேஜஸ் உங்களுக்கு ஹேரியரில் இருந்துச்சோ அதெல்லாத்த விட அதிகமான அட்வான்டேஜஸ் இந்த சஃபாரிலையும் இருக்குங்க. காரணம், இது வந்து ஒரு ப்ராப்பர் ஜெனுவின் 7 seater. சரிங்களா? இந்த லாஸ்ட் ரோ சீட்ஸை வந்து நீங்கள் சைல்டுக்கு மட்டும் இல்லை, அடல்ட்ஸ் கூட கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஓகேவா? ரைட். இந்த மிட் வேரியண்ட்ல முன்ன நம்ம வந்து ஆக்சுவலி இந்த மிட் வேரியண்ட்டை கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஆனால் இப்போ இந்த அப்டேட்டட் மாடலில் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது அதை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிற ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஓகேவா? ஓகே, என்ஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? என்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 liter 4 cylinder டர்போ சார்ஜ் டீசல் என்ஜின். இது வந்து ஆக்சுவலி ஃபியட் சோர்ஸ் டீசல் என்ஜின். கிரையோடெக் அப்படின்னு டாடா வந்து பேர் வச்சிருக்காங்க. 170 PS மேக்ஸிமம் பவர் அண்ட் 350 Nm மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ஜின். 6 speed மேனுவல் கியர் பாக்ஸ் அண்ட் 6 speed டார்க் கன்வெர்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் தருதுங்க. ஓகே, ஆக்சுவலி ரியலில் ஓட்டுறதுக்கு செம்ம ஸ்மூத்தாக செம்ம பவர்ஃபுல்லாகவும் இருக்குது இந்த டாடா சஃபாரி. ஏற்கனவே டிரைவ் ரிவ்யூ நான் வந்து போட்டிருக்கேன். கீழே அதனுடைய லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன், அதை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இது 7 seater வண்டியாக இருந்தாலும் இந்த வண்டியை பொறுத்தவரை ஆக்சுவல் மைலேஜுங்கிறது ஓனர் சொல்கிறது ஹைவேஸில் ஒரு 18 வரைக்கும் ஈஸியாக எடுக்க முடியுதுங்க பொறுமையாக ஓட்டினா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் திங், இந்த வண்டியோடைய பிளாட்ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லேண்ட் ரோவர் டிரைவ்டு ஒமேகா ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ண ஒரு வண்டிங்க. ஸோ இது லேண்ட் ரோவருடைய பேசிஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வண்டியாக இருந்தாலும் ஆஃப் ரோட்லேயும் நல்லா போகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க.
ஒரு 200 mm மேலேயே உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்குதுங்க. ஸோ நீங்கள் நம்ம ஊரில் பேட் ரோட்ஸ்னு மட்டும் இல்லை, ஆஃப் ரோடு மைல்டாக நீங்கள் ஆஃப் ரோடுன்னு போனாலுமே இந்த வண்டியால் தாராளமாக கேப்பபிளாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஹைலைட்டாக இருக்குது. ஓகே, வண்டியோடைய லென்த் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இனோவா கிறிஸ்டா அண்ட் மீதி வண்டிகளை விடவே ஆக்சுவலி நல்ல லென்த்தான வண்டி. ஸோ ஒரு ஜெனுவின் ப்ராப்பர் 7 சீட்டர், அதுக்கேற்ற ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வண்டியோட சைஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, தென் இப்போது இந்த வண்டியில் அவைலபிள் ஃபீச்சர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் திங், இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து எல்இடி டிஆர்எல்ஸ், மல்டி ஃபங்க்ஷன் எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுக்குறாங்க, இண்டிகேட்டர்ஸ் அண்ட் எல்இடி டிஆர்எல்ஸ். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸும் கிடைக்குது. இது வந்து நைஸ். ஓகே, அண்ட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அந்த சஃபாரியோடைய கிரில்லில் இந்த சில்வர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். பார்க்குறதுக்கு டெக்கரேட்டிவாக நல்ல சரியான ப்ரெசன்ஸுங்க. ரோடில் போனால் நீங்கள் மிரரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய வண்டிக்கு அது தனியான ஒரு மரியாதை இருக்கும். நைஸ். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபினிஷ் ஸ்கிட் பிளேட்ஸ் வருது, அதுவும் நைஸாக இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டாடா லோகோக்கு கீழே ஒரு கேமரா இருக்குது. எஸ், இந்த அட்வென்ச்சர் எக்ஸ் வேரியண்ட்லேருந்து இப்போ 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமரா கிடைக்குது. ஓகே, இது ஒரு ஹைலைட்டாக இருக்குது. ஆனால் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருந்தாலும் இவங்க வந்து ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். அதுக்கு பதிலாக ஒரு பிளாங்க் தான் விட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த அட்வென்ச்சர் எக்ஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து ஃபாக் லாம்ப்ஸ் இல்லை. நீங்கள் ஆக்சசரிஸில் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லைங்க. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது வீல்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ் கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 இல்லை 18 இன்ச் அலாய் வீல்ஸ். ஸோ டயர் சைஸ் நீங்கள் பார்க்கலாம் 235/60R18, நல்ல பெரிய சைஸ் அலாய் வீல்ஸ் மிட் வேரியண்ட்லேருந்தே கொடுக்குறாங்க. டியூவல் டோன் மெஷின்ட் அலாய் வீல்ஸ் வருது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸும் இருக்குங்க. ஓகே, ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த அட்வென்ச்சர் வேரியண்ட்லேருந்து டிஸ்க் பிரேக் கிடைக்குது. டிஸ்க் பிரேக்ஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்கு, ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷன், ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், பிரேக் டிஸ்க் வைப்பிங், எலக்ட்ரானிக் பிரேக் ப்ரீஃபில் அப்படின்னு எக்கச்சக்கமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஸ்டாண்டர்டாக தருது இந்த டாடா சஃபாரி. என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ், ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் இருக்குங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ லிஸ்ட்டாக பார்க்க முடியும். அவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்குங்க. மெயினாக இந்த காப்பர் கலரில் இந்த வண்டி பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. தனியாக தெரியுது, கொஞ்சம் ரேர் கலர் இது, ஆனாலும் தனியாக தெரியுது. இந்த வண்டி வாங்கினவங்கள யாரும் மறக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு தனியான ஒரு டிஃப்ரெண்ட் கலர், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். தென் இங்கே சைடு ORVMஸ்க்கு அடியிலையும் நீங்கள் வந்து 360 கேமராக்கான கேமராஸ் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் உண்டு. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸ் இருக்குது. இது ஃபைபர் ரூஃப் ரெயில்ஸ் தான். இதுக்கு மேலே லோடு வந்து அதிகமாக உங்களால் ஏற்ற முடியாது. பட் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. மெயினாக பேனராமிக் சன்ரூஃப் இருக்குது. ஓகே, இந்த அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து பேனராமிக் சன்ரூஃப் கிடைக்குது. ஸோ அது ஒரு அடிஷனாக இருக்குது. ஓகே, நைஸ். அதுக்கப்புறம் ரியரில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்பவும் போல் டாடா சஃபாரியோடைய டிசைன் லாங்குவேஜ் உங்களால் நீட்டாக பார்க்க முடியும். ரியர் விண்ட்ஷீல்டு, வைப்பர், வாஷர் அண்ட் டிஃபாகர் இந்த வேரியண்ட்டில் இருக்குது. அது இன்ஃபேக்ட் இன்னும் லோவர் வேரியன்ட்ஸ் நீங்கள் பியூர் எக்ஸ் அப்படின்னு போனாலே கூட அதுவும் கிடைக்குதுங்க. இப்போ இங்கே ரியரில் வேறு என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா சிஸ்டம்கான கேமரா இருக்குது. முன்ன ரிவர்ஸ் கேமரா மட்டும்தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ 360 ஆட் பண்ணியிருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். அதை தவிர என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஆட்டோ பிரேக்ஸ் கீப் டிஸ்டன்ஸ்னு ஒரு லேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இது புதுசுங்க. காரணம் இப்போ இந்த அட்வென்ச்சர் எக்ஸ் ப்ளஸ் வேரியண்ட்லேருந்தே ஏடாஸ் ஃபீச்சர்ஸும் கொடுக்குறாங்க, இன்க்ளூடிங் ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் அண்ட் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், லேன் கீப்பிங் அசிஸ்ட் அந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து குவைட் நைஸுங்க. ஓகே, தென் வேறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கனெக்டட் எல்இடி டைல் லேம்ப்ஸ் இல்லை, இதில் சைட்ஸில் மட்டும்தான் எல்இடி டைல் லேம்ப்ஸ் வருது. இந்த சென்டர் பெட்டெலாம் நீங்கள் வேணும்னா ஆக்சசரிஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி, ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி கனெக்டட் டைல் லேம்ப்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபேக்ட்ரியிலேருந்து வர்றது இல்லை. ஓகே, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி 2 பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது. 2 சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட் இருக்குது, சஃபாரிங்கிற மேஸ்காட் பிராண்டிங் இருக்குது, ரியர்லெஸ் ஸ்பாய்லர் உண்டு, ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் உண்டு. ஸோ அதெல்லாம் இருக்குங்க. ஓகேவா, வண்டி பார்க்குறதுக்கும் சும்மா நச்சுன்னு அப்படியே செம்மையாக இருக்குது. அப்படியே உங்கள் பார்க்கிங் லாட்டில் வீட்டுக்கு முன்னாடி நின்றுச்சுனாலே தனி மரியாதை, அவ்வளோ ஒரு சூப்பரான லுக் அண்ட் செமையான ஃபீல் இருக்குது. ஓகே ரைட், இப்போது இன்டீரியர் போய் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா. ஓகே, இப்போது சஃபாரி அட்வென்ச்சர் எக்ஸ் வேரியண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீஸ் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 2மே ஸ்மார்ட் கீஸ் கொடுக்குறாங்க. இது தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியான கீ தாங்க. ஓகே, இதில் ஹெட்லாம்ப் ஃபங்க்ஷன் இருக்குது, பூட் ஓப்பனிங் ஃபங்க்ஷன் இருக்குது, லாக் அண்ட் அன்லாக் இருக்குது. ஓகே நைஸ். ரைட், இப்போது திறந்து பார்த்தோன்னா சீட் தானே நகருது இல்லையா? எஸ், அதுதாங்க இந்த வண்டியில் மெயின் அடிஷன். அதாவது அட்வென்ச்சர் எக்ஸ் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து பவர்ட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெமரி சீட் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. மேலும் மெமரி சீட்டுக்கு ஏற்ற மாதிரியே இது வந்து வெல்கம் ஃபங்க்ஷனும் இருக்குங்க. ஓகே, இப்போது
கதவு திறந்த உடனே கொஞ்சம் பின்னாடி தள்ளிச்சு இல்லையா சீட்டு. ஸோ அது வந்து உள்ள வசதியாக ஏறி உட்கார்றதுக்காக அந்த ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. இது வந்து இந்த அட்வென்ச்சர் எக்ஸ் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. இது ஒரு நல்ல நீட்டான ஃபீச்சருங்க. தென் அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த அட்வென்ச்சர் வேரியண்ட்டை போலவே உங்களுக்கு இந்த டேன் கலர் சீட்ஸ் லெதரட் அப்போல்சரி வருது. ரொம்ப அழகான மெட்டீரியல், சூப்பர் ஹை குவாலிட்டி சீட்ஸ், செம்ம ப்ரீமியமாக இருக்குது. அப்படியே ரொம்ப நல்லா இருக்குங்க. பெனிகி கேலிகோ அப்போல்சரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல், ரொம்ப நீட் நைஸ் அண்ட் பெரிய சீட்ஸாகவும் இருக்குது. ஸோ கம்ஃபர்ட் லக்ஸரியில் குறையே இல்லை, தாராளமாக சூப்பர். ஓகே ரைட், இப்போ உள்ள உட்காருவோம். நான் வந்து இந்த வண்டியில் மெமரி சீட்டு ஃபங்க்ஷன் என்னுடைய ஹைட்டுக்கு செட் பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன லெவலில் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லெவல் 1ல் வச்சுருக்கேன். ஓகேவா, நான் இப்போ கதவை மூடுறேன். ஸோ கதவுலன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே லெதரெட், அந்த டேன் கலர் லெதரெட் பேடிங் வருது, ரொம்ப நல்லா இருக்குது. ஆல் 4 பவர் விண்டோஸ், ஓகே, அண்ட் ஆட்டோ ஃபோல்டிங் மிரர்ஸும் உண்டு, எலக்ட்ரானிக் ஃபோல்டிங். ஸோ அதுவும் வந்து நைஸ். ஓகே, இப்போ கதவை மூடுவோமா. திரும்ப சீட்டு தானாக நகருது. நான் என்னுடைய சீட்டுக்கு நான் செட் பண்ணிக்கிறேங்க 1. ஓகே, 1க்கு செட் ஆகிட்டு இருக்கு. தானாகவே சீட் நகர்ந்து என் பொசிஷனுக்கு செட் ஆகிருச்சு. ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய டிரைவிங் பொசிஷன். ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோமா. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் சில பல புது ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ஆட்டோ ஹோல்டு வித் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல அடிஷன் ஃபீச்சர். ஹில்ஸில் ஓட்டுறவங்களுக்கும் சரி, டிராஃபிக்கில் ஓட்டுறவங்களுக்கும் சரி, இது வந்து ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சராக இருக்குது. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோமா. வெயிலாக இருக்குது, இங்கே இருக்குது பட்டன். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ், அதாவது 10.25 இன்ச் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இது டாப் வேரியன்ட்ஸில் வர்ற மாதிரி அப்படியே ரொம்ப கஸ்டமைசபிள் டிஸ்பிளே இல்லை, பட் இருந்தாலும் இதில் வந்து ஃபுல்லி டிஜிட்டல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது நல்ல கிறிஸ்பாக கிளியராக நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். இதில் ஆக்சுவலி பல ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ஆனால் என்னென்னா ரொம்ப அட்வான்ஸ்டான கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் இந்த மிட் வேரியண்ட்டில் கிடையாது. டீசெண்டான ஓரளவுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளேலாம் இருக்குது. ஓகேவா, அது போக ப்ளூடூத் கனெக்டிவிட்டி உண்டு. 360 டிகிரி கேமரா சிஸ்டம் இருக்குது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலை இது சேஞ்ச் பண்ணுறதுக்கும் அது செட்டிங் பண்ணுறதுக்குமே அதுக்கு ஒரு தனி கண்ட்ரோலும் கூட கொடுத்துருக்காங்க டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்லேயே. வேறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வியூவர், மீடியா, வீடியோ நீங்கள் வந்து வண்டி நிற்கும் போது ப்ளே பண்ணலாம், பென்ட்ரைவ் மூலமாக. ரன்னிங் போது ப்ளே பண்ணக்கூடாது. ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஒயர்லெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. சவுண்ட் டெமோ இருக்குது. வாய்ஸ் அசிஸ்டன்ட் உண்டு. டாடா மோட்டர்ஸோடைய இன்பில்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் அமேசான் அலெக்ஸா கனெக்டிவிட்டி, அந்த மாதிரி அட்வான்ஸ்ட் கனெக்டிவிட்டி, கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் இந்த வேரியண்ட்டில் இல்லை. ஸ்டில் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மெயினாக இதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது 360 டிகிரி கேமரா சிஸ்டமுடைய குவாலிட்டி. இங்கே பாருங்கள், என்னமோ ரியலில் பார்க்குற மாதிரி இருக்குங்க. ரியலில் என்னமோ டிவியில் பார்க்குற கிளாரிட்டி காரில் உங்களுக்கு கிடைக்குது. அந்தளவுக்கு பக்காவான பயங்கரமான கேமரா குவாலிட்டி சிறப்பாக இருக்குது. இது மல்டிபிள் ஆங்கிள்ஸில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். 4 ஆங்கிள்ஸ் இருக்குது. 3Dன்னு போட்டிங்கன்னு வைங்களேன், ஒரு கேம் அளவுக்கு உங்களால் கஸ்டமைஸ்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எப்படி ஆங்கிளில் வேணுமோ நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பின்னாடி அங்கே நின்று கதை பேசிகிட்டு இருக்காங்க, அதுவே தெரியுது. ரொம்ப சரியான இம்ப்ரெசிவான கேமரா குவாலிட்டி. ஓகே, இதில் நீங்கள் மல்டிபிள் ஆங்கிள்ஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப பயங்கரமான இம்ப்ரெசிவான குவாலிட்டியாக இருக்குது. ஓகே ரைட், அதை தவிர வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மல்டிபிள் ட்ரைவ் மோட்ஸ். எஸ், இந்த ட்ரைவ் மோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்ன டாப் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு ரிசர்வ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து மிட் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. அதாவது நார்மல் ரோட் மோட், அது தவிர வெட் மோட் அண்ட் ரஃப் ரோட் மோட். அதுபோக என்ஜின் ரீதியாக இன்னொரு 3 ட்ரைவ் மோட்ஸ் இருக்குது. அதாவது இது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், நார்மல் மோடுக்கு வந்துக்கிறேன். சிட்டி மோட் இருக்கா, அதுபோக ஈகோ மோட், எக்கானமி டிரைவ் மோட் ஆக்டிவேட்டட் அண்ட் ஸ்போர்ட் மோட், ஸ்போர்ட் டிரைவ் மோட் ஆக்டிவேட்டட். ஸோ மொத்தம் இந்த வண்டியில் 1 2 3 4 5 6 ட்ரைவ் மோட்ஸ் இருக்குது. 5 ட்ரைவ் மோட்ஸ் இருக்குன்னு சொல்லலாங்க. சிட்டி மோடுங்கிற நார்மல் ரோடு மோடு தான். ஓகே, ஸோ இத்தனை ட்ரைவ் மோட்ஸ் உண்டு. இது ஒரு நல்ல விஷயம். ஆஃப் ரோடு போகிறீங்க, மைல்டாக ஆஃப் ரோடு போகிறீங்கன்னா ரஃப் ரோடு மோடோ வெட் மோடோ போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கிரிப்பும் கிடைக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலை இல்லை. தென் ஆட்டோமேட்டிக் ஏசின்னு பார்த்தீங்கன்னா டியூவல் ஜோன் ஏசி இல்லை, இதில் சிங்கிள் ஜோன் ஏசி தான். பட் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான். அது ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை. இது நீங்கள் வாய்ஸ் கமாண்ட்ஸ் மூலமாகவே ஆப்ரேட் பண்ணலாம். வாய்ஸ் கமாண்ட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே ஸ்டீரிங் வீல்லையும் கூட கொடுத்துருக்காங்க. இதுவும் நைஸ் அண்ட் நீட். க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, ஆனால் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலும் உண்டு. அதுக்கான டிஸ்டன்ஸ் செட்டிங் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பட்டன்ஸு. ஸோ டிரைவர் அசிஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் வந்து அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் செட்டிங் பண்ணிக்கலாம். ஏசிசி ஸ்டாண்ட் பை,
அதில் நீங்கள் டிஸ்டன்ஸ் எப்படி வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அது எல்லாமே இருக்குங்க. இட்ஸ் வெரி வெரி நீட். தென் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நீங்கள் வந்து பல விஷயங்கள் பார்த்துக்கலாம். வெஹிக்கிள் இன்ஃபோ, டீசல் எமிஷன், ஃப்ளூயிடு, நேவிகேஷன், மீடியா, நோட்டிஃபிகேஷன், செட்டிங், அதாவது ரொம்ப கிறிஸ்பான டிஸ்பிளே, பல டீட்டெயில்ஸ்டு எல்லாமே இருக்குது இதில். அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா காம்பஸ் டிஸ்பிளேயும் உண்டு. ஸோ நிறையா இருக்குது ஃபீச்சர்ஸ். அதுபோக ஸ்டீரிங் வீலும் கூட லெதர் ரேப் தாங்க. இதை சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. ஸ்டீரிங் வீல்லையுமே உங்களுக்கு வந்து நல்ல பியூட்டிஃபுல் லெதர் ரேப் ஸ்டீரிங் வீலாக தான் கொடுக்குறாங்க. அதுபோக ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் ஃபங்க்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் ஆட்டோமேட்டிக் வைப்பர் ஃபங்க்ஷனும் இருக்குது இந்த வேரியண்ட்டில். கூடவே ஆட்டோமேட்டிக் வண்டிக்கு உங்களுக்கு வந்து பேடல் ஷிஃப்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுபோக இந்த ஸ்டீரிங் வீல் வந்து டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீலும் கூட. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பல வகையான டிரைவர்ஸ் அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி டிரைவிங் பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வெரி நைஸ். அண்ட் இந்த டேஷ்போர்ட் டிசைன் நீங்கள் பார்க்கலாம். அப்டேட்டட் டேஷ்போர்ட் டிசைன் ஃபேஸ் லிஃப்டோட லான்ச் ஆச்சு. இதில் வந்து இந்த மிட் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு லெதரெட் ஃபினிஷ் இங்கே கீழே வருதுங்க. ரொம்ப நல்ல குவாலிட்டியான லெதரெட் ஃபினிஷ். அப்படியே டேஷ்போர்ட் ஃபுல்லாகவும் ஃப்ளோ ஆகுது. ரொம்ப நீட்டான ப்ளஷ்ஷான ஃபீல் கொடுக்குது. இது வந்து ஒரு வுட் டைப்பில், ஒரு கிரே வுட் டைப்பில் ஒரு ஃபினிஷ். பிளாஸ்டிக் தான், பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு நிஜமான வுட் மாதிரியே இருக்குல்ல. அதெல்லாம் ப்ளஷ்னஸ், ப்ரீமியம்னஸ் நல்லாயிருக்கு. டாப் வேரியண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டேஷ்போர்டுக்கு மேலே வரக்கூடிய இந்த ஃபினிஷ் வந்து சாஃப்ட் ஃபினிஷாக தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் கொஞ்சம் சொர பிளாஸ்டிக் தான், பட் இருந்தாலும் ஓகே, அங்கெல்லாம் யாரும் அவ்வளோலாம் தொட போகிறது இல்லை. ஓகே, அதுபோக வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இல்லை, ஸ்டில் ஓகே. ஃபிசிக்கல் சார்ஜிங்க்கு உங்களுக்கு 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சி டைப் போர்ட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கூடவே ரெகுலர் யூஎஸ்பி கனெக்டிவிட்டிக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை தவிர இந்த ரகசிய பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆம்ரெஸ்ட், இதுக்குள்ளே நிறைய இருக்குது. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னாலே இதுவே ஒரு பவர் ஹவுஸாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் இங்கே இருக்குது. அது போக ஒரு ரெகுலர் 5 வோல்ட் ரெகுலர் யூஎஸ்பி, ஏ டைப் யூஎஸ்பி ஒன்று இருக்குது. அண்ட் சி டைப் யூஎஸ்பி இங்கேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க 5 வோல்ட். ஸோ எவ்வளோ டிவைஸ் வச்சுருக்கீங்க, எல்லாத்தையும் இந்த வண்டியில் சார்ஜ் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. அது போக க்ளவ் பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ், தனி ஷெல்ஃபும் மேலே ஒன்று இருக்குது. இல்லுமினேட்டட் லைட்டிங்கோடையும் வருது. ஓகே தாங்க. இது ஆக்சுவலி இந்த க்ளவ் பாக்ஸ் வந்து கூலிங் ஃபங்க்ஷன் இல்லை. ஓகே, கூலிங் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் க்ளவ் பாக்ஸில் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் கூலிங் வரும், அவ்வளோதான். தென் வேறு மேலேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஏர்வியம் தான், ஆட்டோ டிமிங் இல்லை, ஸ்டில் ஓகே தான் நினைக்கிறேன், நல்லா கவர் ஆகுது. அண்ட் பேனோராமிக் சன்ரூஃப். ஓகே, பேனோராமிக் சன்ரூஃப் இருக்கு, இங்கே நீங்கள் பார்க்கலாம். நல்ல மேசிவான சன்ரூஃப். ஆனால் தயவுசெய்து யாரும் சன்ரூஃபை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. சன்ரூஃபுங்கிறது நின்றுட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு கிடையாது. ஓகே, இது பெட்டரான இந்த மாதிரி லைட்டிங் கொடுக்கறதுக்கும் ஏர் சர்க்குலேஷனுக்கு மட்டும்தான் சன்ரூஃப் வந்து பயன்படணும். அதுதான் சரி, அதுதான் முறை. ஓகே, இதுதாங்க இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், ஹைலைட்ஸ் எல்லாமே. ஸ்பீக்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹார்மான் பிராண்டோடைய ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ட்வீட்டர்ஸ் வந்து 2 ட்வீட்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, ஸ்பீக்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கீழே டோர்ஸில் இருக்குங்க. ஓகே, அது போக டோர்ஸில் ரெகுலரான உங்களுக்கு வந்து 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் அண்ட் அம்பர்லா ஹோல்டருக்கும் பாக்கெட் இருக்குது. அதிலெல்லாம் பிரச்சனை இல்லை. அண்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்னிங் லேம்புமே கீழே கொடுக்குறாங்க. அது வந்து ரோட்டில் நடந்து போகிறவங்களுக்கும் ரோட்டில் மீதி வண்டிகளுக்கும் ஒரு நல்ல வார்னிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். இப்போது பேக் சீட்டுக்கு போய் பார்ப்போமா. டாடா சஃபாரி ஆக்சுவலி ஒரு மேசிவான ஃபேமிலி எஸ்யூவி. 7 பேருக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தோம், அந்த லெதரெட் அப்போல்சரி, டேன் கலர் லெதரெட் அப்போல்சரி சூப்பராக இருந்தது. அதே லெதரெட் ஃபினிஷ் தான் இங்கே பேக் சீட்ஸும் கொடுக்குறாங்க, செமையாக இருக்குது. மெயினாக அப்கிரேட் ஆகியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் இப்போ வந்து ஸ்டாண்டர்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் 6 ஏர் பேக்ஸ் எல்லா வேரியன்ட்ஸ்லையும் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, இப்போ உள்ள ஏறுவோம். டிரைவர் சீட் என்னோடைய டிரைவிங் பொசிஷனுக்கு நம்பர் 1 செட்டிங் பண்ணியிருக்கேன். அப்படின்னு இருக்கும்போது எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல லெக் ரூம் ஆக்சுவலி நல்லாவே இருக்குது. என்னால் கம்ஃபர்டபுளாக இங்கே வந்து ஒரு ராஜாவோட சீட்டில் உட்கார்ந்த மாதிரி உட்காரலாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தியேட்டர் ஸ்டைல் சீட்டிங். ஓகேவா, 3rd ரோ வந்து மேலே இருக்கும், இந்த 2nd ரோ வந்து ஓரளவுக்கு மிடில் இருக்கும், ஃபர்ஸ்ட் ரோ சீட்ஸ் வந்து கொஞ்சம் கீழே இருக்கும். ஸோ அந்த ஃபுல் வியூ உங்களுக்கு நீங்களே கூட இங்கேருந்து ரோடு பார்த்துட்டு போகலாம். அந்தளவுக்கு நல்ல விசிபிலிட்டி நல்லா இருக்குது. ஹைட்டும் செமையாக இருக்குது. விண்டோஸும் நல்ல பெருசாக தான் இருக்குங்க. டோர் வெயிட்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ரியரில் உங்களுக்கு இந்த வேரியண்ட்டில் ட்வீட்டர் கிடையாது, பட் இருந்தாலும் ஆடியோ குவாலிட்டி ஹார்மானோடைய ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ நல்ல ஆடியோ குவாலிட்டி இருக்குங்க. ரியர்லையும் உங்களுக்கு வந்து நல்ல ப்ராப்பரான அந்த டோரில் லெதரெட் பேடிங் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. இங்கே ஹேண்டில்லையுமே இருக்குது. தனியாக ஃபோனுக்கு தனியாக ஒரு ட்ரே மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க டோர் பேட்லேயே, பாட்டில் ஹோல்டருக்கு மேலே. அது வந்து உங்களால் பார்க்க முடியும்.
ஸோ லெக் ரூம், ஸ்பேஸ், ஹெட் ரூம் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, நல்ல ஸ்பேஷியஸான வண்டி இது. மேலும் ஏசி வென்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பி பில்லரில் ரியர் செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கான ஏசி வென்ட்ஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரீதியாக அது வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் ஆம்ரெஸ்ட் இல்லைங்க. செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் போகிறீங்க அப்படின்னு இருக்கும்போது இங்கே சென்டர் ஆம்ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருந்துருக்கலாம். அது இல்லை, ஒரு பிளாங்கான ஒரு பேனலாக தான் கொடுத்துருக்காங்க. இது ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஸ்டில் ஓகே தாங்க. நடுவில் உட்கார்றவங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ளோரில் ஹம்ப் கொஞ்சோண்டு இருக்குது, ஒரு சின்ன ஹம்ப் இருக்குது. பட் இருந்தாலும் இது அவ்வளோ பெருசாக பாதிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 சைட்லையுமே கால் போட்டு உட்காந்திங்கன்னா ஒன்றும் பெருசாக பாதிக்காது. சென்டர் பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட்டே கொடுக்கல, ஒரு சின்ன ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் அது கொடுத்துருந்துருக்கலாம். அதுதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. மற்றபடி இட்ஸ் ஆல் ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது போக வேறு என்ன ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ரியரில் கர்டன்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். அதுவும் இல்லை, பட் இருந்தாலும் ஓகே தாங்க. ஆனால் இருக்கிறது என்னென்ன இருக்குது ஆக்சுவலி நல்ல விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பனோராமிக் சன்ரூஃப் இருக்குது. அதனால் எல்இடி லைட்டிங் வந்து இங்கே சைட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது நல்ல லைட்டிங், நல்ல பிரைட்னஸ் நல்லா தான் இருக்குது. ஓகே, அண்ட் ரியர்லையுமே தனியான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் 5 வோல்ட் சி டைப் போட்டும் ஒரு 5 வோல்ட் ரெகுலர் ஏ டைப் சார்ஜிங் போட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து வசதியாக இருக்குது, எல்லாருக்குமே சார்ஜ் பண்ணுறது ரொம்ப நீட்டாக இருக்கும். தென் இங்கே ரியர் சீட்டை பொறுத்தவரை, அதாவது பாஸ் வண்டியோடைய ஓனர் அவங்க உட்கார்ற சீட் இதுதாங்க. டிரைவர் சீட்டுக்கு கரெக்டாக டயகனலி ஆப்போசிட், இங்கே எந்த சைடு தான் லெஃப்ட் சைடு தான் உட்காருவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர். மிட் வேரியண்ட்ல இருந்தே இந்த பாஸ் மோட் ஃபங்க்ஷனும் இருக்குது. இது என்ன லீவர்னு பார்த்தீங்கன்னா இது பாஸ் மோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஃப்ரண்ட் சீட்டில் யாருமே இல்லைன்னா இந்த லீவரை தள்ளிட்டு அப்படியே ஃபுல்லாக முன்னாடி தள்ளிடலாம். இங்கே உங்களுக்கு லிமோசின் மாதிரி நல்ல லக்ஸரியான சரியான ஸ்பேஸ் கிடைக்கும். கால் மேலே கால் போட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு போகலாம். அப்படி யாராவது இருக்காங்களா வேணும்னா நீங்களே கூட இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபங்க்ஷன் இப்போ மிட் வேரியண்ட்லேருந்தே வருது. ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்குங்க. லக்ஸரி கம்ஃபர்ட் வேணுங்கிறவங்களுக்கு இது சூப்பர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அட்வென்ச்சர் எக்ஸ் வேரியண்ட்டோடைய டேஷ்போர்டு வியூ. ஆக்சுவலி இது வந்து ஈஸிலி டாப் அண்ட் வேரியண்ட் அப்படின்னே வந்து முடிச்சு விட்ருக்கலாம். ஏன்னா அத்தனை ஃபீச்சர்ஸ் இந்த வேரியண்ட்லேயே கொடுக்குறாங்க, இன்க்ளூடிங் 360 டிகிரி கேமரா, ADAS ஃபீச்சர்ஸ் அண்ட் வாய்ஸ் கமாண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி, எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷன், மல்டிபிள் டிரைவ் மோட்ஸ், லெதர் அப்ஹோல்சரி, பவர் டிரைவர் சீட் உட்பட எல்லாமே இருக்குது. ஸோ இதில் இல்லாதது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் இல்லை. அது போக உங்களுக்கு வந்து இந்த அலெக்ஸா கனெக்டிவிட்டி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இல்லை. அண்ட் அதை தவிரன்னு பார்த்தீங்கன்னா டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் ஏசி இல்லை, சிங்கிள் ஜோன் மட்டும்தான் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் இதிலே பல ஃபீச்சர்ஸ் உண்டு. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஒர்த்தான ஒரு வேரியண்ட்டாக தான் படுது. ஏன்னா உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான பெரும்பாலான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குங்க. இல்லாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த ரியர் விண்டோஸோடைய கர்டன், அந்த ரிட்ராக்டபிள் சன் பிளைண்ட்ஸ் அது கொடுத்துருந்துருக்கலாம். அது போக சென்டர் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருந்துருக்கலாம் ரியர் சீட்ஸுக்கு. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குங்க, இந்த சன் வைசர்ஸில் பார்த்தீங்கன்னா வேனிட்டி மிரர் இல்லை. பட் இது ஒரு சின்ன அமௌண்ட்டு தான், அதை ஏன் வந்து கொடுக்காம விட்டாங்கங்கிறது எனக்கு புரியல. ஸோ எத்தனை பேருக்கு அது வந்து ஆக்சுவலி கவனிப்பாங்கங்கிறது தெரியல. பட் ஸ்டில் மீதி எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஒரு லக்ஸூரியஸான வேரியண்ட்டாக தான் இருக்குது இந்த மிட் வேரியண்ட்டும் கூட. சரிங்களா, இப்போது வாங்க நம்ம வந்து தேர்ட் ரோ சீட்ஸ் பார்ப்போம். இப்போ தேர்ட் ரோக்குள்ளே எப்படி போகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒன் டச் டம்பிள் டவுன் ஃபங்க்ஷன் இருக்குது. ஆனால் அது லெஃப்ட் சைட் சீட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. சரியா, ஸோ இந்த ஷோல்டரில் இருக்கிற இந்த லீவரை பிடிச்சி இழுத்தேன்னா இது ஃபோல்ட் ஆகி அப்படியே ஒன் டச் டம்பிள் ஆகிடும். ஸோ ஃபுல்லாகவே நல்லாவே உள்ள வாக்கிங் போகிற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால சஃபாரி வாங்குறவங்க யூஸ்வலி ஃபுட் ஸ்டெப் ஃபிட் பண்ணிடுவாங்க. நீங்களும் வாங்குறதா இருந்தால் ஃபுட் ஸ்டெப் ஃபிட் பண்ணிடுங்க, அப்போ தான் உள்ளே ஏறுறதுக்கு இறங்குறதுக்கும் வசதியாக இருக்கும். சரிங்களா, இப்போ உள்ளே ஏறுகிறேன். ஸோ இப்போது நான் இங்கே ஓகே இந்த சீட்டை கொஞ்சம் அப்படியே நான் மைண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு லெக் ரூம் ஸ்பேஸ் காட்ட முடியாது. ஸோ எனக்கு ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தை சப்போர்ட் வந்து ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்குது. இது வந்து சைல்டு சீட்டு தான் வைங்களேன், பட் கொஞ்சம் ஒரு ஷார்ட்டான அடல்ட்ஸ் இங்கே ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். அப்படி இந்த சீட்டை நான் வந்து இன் பிளேஸில் வச்சுக்கிட்டேன்னு வைங்களேன், இதை கொஞ்சம் முன்னாடி இழுக்கணும். இது இப்போதைக்கு ஃபுல்லாக பின்னாடி தள்ளி இருக்குது அப்படின்னு இருக்கும்போது எனக்கு ஸ்பேஸ் இல்லை, செம்ம டைட்டாக இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சம் மனசு வச்சு முன்னாடி செகண்ட் ரோவில் உட்காடுறவங்க கொஞ்சம் முன்னாடி எடுத்தாங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ இந்த சீட்டை இப்போ நான் வந்து லைட்டாக முன்னாடி தள்ளிட்டேன், எனக்கு ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி செகண்ட் ரோ நான் செட் பண்ணிட்டேன். அப்படின்னு இருக்கும்போது என்னால் இங்கே உட்கார முடியுது. உரசலை முட்டி உரசலை, பட் டீசெண்டான ஒரு ஸ்பேஸ்ன்னு சொல்ல முடியும். ஷார்ட் டிஸ்டன்சஸ்க்கு இது வந்து ஓகே. என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க இங்கே கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஓகே தாங்க. ஆனால் 2 பேரால் தான் உட்கார முடியும், அகலம் அந்தளவுக்கு தான் இருக்குது, தை சப்போர்ட் இல்லை, ஸ்டில் ஓகே தாங்க. இங்கே மேஜராக மிஸ்ஸிங் ஆகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வென்ட்ஸ். அது வந்து முன்னே கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ அந்த ஏசி வென்ட்ஸை ஏன்னு தெரியல, அது என்னமோ தூக்கிட்டாங்க.
தேர்ட் ரோவுக்கு தனியாக ஏசி வென்ட்ஸ் இல்லாமல் போயிருச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் என்ன ஏசி வைக்கிறாங்களோ செகண்ட் ரோவில் எந்த அளவுக்கு ஏசி த்ரோ இருக்கோ அதே த்ரோ தான் இங்கேயும் வரும். கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இங்கே ஹெட்ரூம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு இது ஓகே தாங்க. ஒரு 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 இன்ச் கூட இல்லை. கொஞ்சம் இப்படி நான் ப்ராப்பராக ஹெட்ரெஸ்ட்டில் சாஞ்சு உட்காந்தேன்னா பரவாயில்லைங்க, ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் ஏதாவது குழியில் மேடில் ஏதாவது ஸ்பீட் பிரேக்கரில் கொஞ்சம் வேகமாக விட்டாருன்னா தலை போய் முட்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க இங்கே உட்காரலான்னு வைங்களேன். என் ஹைட்லலாம் இங்கே யாரும் உட்காரக்கூடாது. ஸோ அதை வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். தனியாக இங்கே ஒரு லைட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நைஸ் அண்ட் நீட். தனித்தனி 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸும் இருக்குது எல்லாருக்கும், அதுவும் பிரச்சனை இல்லை. மேலும் 6 ஏர் பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லை, இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இங்கேயே கூட ஏர் பேக் லேபிள் போட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் ரோவில் உட்காரவங்களுக்குமே இங்கே சைட்லேருந்து ஏர் பேக் ஓப்பன் ஆகும். அந்த சேஃப்டியும் வந்து ப்ராப்பர் கவனிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே தேர்ட் ரோ பொறுத்தவரை இங்கே க்ரீச்சர் கம்ஃபர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா லைட்டிங் தவிர இங்கே சார்ஜிங் சாக்கெட்ஸும் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட்ஸ் 5 வோல்ட் ரெகுலர் யூஎஸ்பி அண்ட் 5 வோல்ட் சி டைப் யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. அதுபோக இங்கே ஒரு சின்ன ஒரு நெட்டிங் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்கு. இங்கே பாட்டில் ஹோல்டர், கப் ஹோல்டர் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே கொடுத்துருக்காங்களே தவிர ரியர் ஏசி வெண்ட்டை ஏன் குவாட்டி விட்டாங்கன்னு தெரியல. முன்னே இந்த ரியர் ஏசி வெண்ட்ஸ் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அந்த ஏசி வெண்ட்ஸ் இப்போ என்ன ரீசன் தெரியல தூக்கியிருக்காங்க. அட்லீஸ்ட் வேறு ஏதோ ஒரு ஃபீச்சர்ஸை கட் பண்ணிவிட்டு இந்த ரியர் ஏசி வெண்ட்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். அதுதான் என்னுடைய ஆனஸ்ட் ஒப்பீனியனாக இருக்குது. தேர்ட் ரோக்கு தனியாக இங்கே ஒரு ரோட்டரி கண்ட்ரோல் கொடுத்து ரியர் ஏசி வெண்ட் கொடுத்துருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு புரியல. பட் இங்கே வந்து ஸ்டோரேஜ் ரீதியாக அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த சார்ஜிங் சாக்கெட்ஸை வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிவிட்டு ரியர் ஏசி வெண்ட்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். அதுதான் என்னுடைய ஆனஸ்ட் ஒப்பீனியனாக இருக்குது. பட் இனிமேல் ஓகே தாங்க. லைட்டிங் நீங்கள் பார்த்தீங்க, பனராமிக் சன்ரூஃப் உள்ள நல்ல லைட்டிங் தரும். ஆனால் ஏசி அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் என்ன ஏசி த்ரோ வைக்கிறாங்களோ அதுதான் இங்கே வந்து கொஞ்சம் நேரம்க்கு அப்புறம் இங்கே வரும் அப்படின்னு சொல்ல முடியும். எனக்கு இதுதாங்க வியூ. ஐ வியூன்னு பார்த்தீங்கன்னா, ஐலைன் வியூன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. தியேட்டர் ஸ்டைல் சீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் ரோ ரொம்ப கீழே இருக்குது, செகண்ட் ரோ உள்ள மிடில் இருக்குது, தேர்ட் ரோ நல்ல ஹைட்டில் இருக்கும். அதனால் நீங்கள் இங்கே தேர்ட் ரோவில் இருந்து கூட தாராளமாக ரோடை பார்த்துட்டு போகலாம். அந்தளவுக்கு விசிபிலிட்டி நல்லாவே இருக்குது. ஓகே ரைட். இப்போது வாருங்கள் நம்ம வந்து லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போம். ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆஸ் யூஷுவல் ஒரு 7 சீட்டர் அப்படின்னு இருக்கும்போது லக்கேஜ் ஸ்பேஸ் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். டாடா சஃபாரியை பொறுத்தவரை அப்போலேருந்து இன்னை வரைக்கும் அப்படி தான் இருக்குது. 7 பேர் கேபினில் இருக்காங்க, ஃபுல் ஹவுஸாக இருக்குது அப்படின்னா இந்த அளவுக்கு தான் லக்கேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு 2-3 சாஃப்ட் பேக்ஸ் வச்சுட்டு போகலாம். அதை தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னால் மேலே நீங்கள் மைல்டான அந்த கேரியர் மவுண்ட் மாதிரி ஏதோ ஒன்று போட்டுட்டு வைக்கலாம். ஓகேவா? அப்படி 7 பேர் இல்லை கேபினில் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த தேர்ட் ரோ சீட்ஸை ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு லீவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே, இதுக்குள்ளே இருக்குங்க, இதுங்களா? இங்கே லீவர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லீவரை புல் பண்ணி அப்படி நீங்கள் நீட்டாக அப்படியே ஃப்ளாட்டாக மடக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படியே ஃப்ளாட் ஆகிடுது. ஒரு நல்ல ஒரு சிங்கிள் யூனிட்டாக அப்படியே ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி நீங்கள் செகண்ட் ரோ சீட்ஸையுமே ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு சிங்கிள் பெரிய ஒரு பெட், ஃப்ளாட் பெட் மாதிரி ஆயிருங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நல்ல பெரிய லக்கேஜ் நீங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ஃபர்னிச்சர் தூக்கிட்டு போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் படுத்து தூங்குறதுக்குமே கேம்பிங் பண்ணுறதுக்குமே ரொம்ப வசதியாக இருக்கும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்பேஸ் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து எல்லா வேரியன்ட்ஸ்லேயும் உண்டு டாடா சஃபாரியை பொறுத்தவரை. ஓவரால் ஸ்பேஸ் நல்ல ஹைட்டும் இருக்குது அப்படிங்கிறதுனால ஹைட்டான ஐட்டம்ஸ் கூட ஈஸியாக ஏற்றிட்டு போகலாம். ஓகே, இங்கே வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சப்வூஃபருக்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. இதுக்குள்ளே ஆனால் எம்டியாக தான் இருக்குது. வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் சப்வூஃபர் போட்டுக்கலாம். ஓகே, அதை தவிர இங்கே ரைட் சைடில் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு எல்லோ பல்ப் லைட்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க பூட் ஸ்பேஸை பொறுத்தவரை. இந்த ஃப்ளோருக்கு அடியில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஜாக் டூல் கிட், டயர் பங்க்சர், டயர் மொபிலிட்டி ரிப்பேர் கிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆட் ப்ளூ ஊற்றுறதுக்கு இங்கே தான் இருக்குங்க. ஓகேவா? இதுக்குள்ளே தான் நீங்கள் ஆக்சுவலி ஆட் ப்ளூ வந்து ஃபில் பண்ணணும். டீசல் எமிஷன் ஃப்ளூயிட்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஆட் ப்ளூ இங்கே தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபியூல் டேங்க்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி யூரோப்பியன் பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணியிருக்குங்கிறதுனால வண்டியோட ரைட் சைடில் இருக்குது, லெஃப்ட் சைடில் கிடையாது. ஸோ இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, தென் ஸ்பேர் வீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டிக்கு அடியில் இல்லை. ஓகேவா? ஸ்பேர் வீல் ஸ்டெப்னியை வந்து இப்போ ஆஸ் ஆஃப் நவ் வந்து தூக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக டயர் பங்க்சர், டயர் மொபிலிட்டி ரிப்பேர் கிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் காரணங்க. ஓகே, ஸ்டெப்னி வந்து இவ்வளோ பெரிய வண்டிக்கு எப்படியும் மாட்டுறது கொஞ்சம் சிரமம் தான். அதுக்கு வந்து பேசாமல் டயர் பங்க்சர் ரிப்பேர் கிட்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட். ஓகே, ஸோ வாங்க இதை மூடுவோம். ரைட், ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டாடா சஃபாரியோடைய ஓவரால் வாக் அரவுண்டு, ஃபங்க்ஷனாலிட்டி, ஸ்பேஸ், கம்ஃபர்ட், லக்கேஜ் ஸ்பேஸ் எல்லாமே. இப்போ இந்த வண்டியோடைய விலை அண்ட் வேல்யூவை பற்றி பேசுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த டாடா சஃபாரி அட்வென்ச்சர் எக்ஸ் வேரியண்ட். ஸோ என்னென்னா ஆக்சுவலி இது நல்ல வேல்யூ ஃபார் மணியான வேரியண்ட்டாக தான் படுதுங்க. காரணம் என்னென்னா இதில் தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. உங்கள் ஃபேமிலிக்கு என்னென்னங்க வேணும்?
அது எல்லாமே இந்த வேரியண்ட்லேயே இருக்குது. இன்க்ளூடிங் அடிஷ்னலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா சிஸ்டம், ஏடாஸ் ஃபீச்சர்ஸ், அது தவிர நல்ல கம்ஃபர்டபுளான லெதரெட் சீட்ஸு, மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட். அண்ட் வண்டியும் பார்க்குறதுக்கு சும்மா ரிச்சாக அப்படியே கும்முன்னு சூப்பராக இருக்குங்க. 7 பீப்புள் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரக்கூடிய வண்டியாகவும் இருக்குது. ஓகே, சின்ன சின்ன காம்ப்ரமைசஸ் வந்து வண்டியில் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் திங், தேர்ட் ரோவில் ஏசி வென்ட்ஸ் வந்து இல்லை. அதுக்கப்புறம் செகண்ட் ரோக்கு சென்டர் ஆம்ரெஸ்ட் இல்லை. அண்ட் ஃப்ரண்ட் சீட்ஸுக்கு பெருசாக ஒன்றும் குறையில்லை. ஓகேவா? மற்றபடி எல்லாமே இந்த வண்டியில் இருக்குது. இது லைக் மல்டிபிள் டிரைவ் மோட்ஸும் இருக்குது. ஆஃப் ரோட் நீங்கள் மைல்டாக எங்கேயாவது போகணும்னு நினச்சாலுமே அதுவும் இந்த வண்டியில் பண்ண முடியும். பேனராமிக் சன்ரூஃபும் இருக்குது. ஸோ சன்ரூஃப் பிரியர்களுக்கு இது ஒரு நல்ல வரவேற்பான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, அலாய் வீல்ஸும் இருக்குது. வண்டி பார்க்குறதுக்கும் குறையே இல்லைங்க, சும்மா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன கேட்டால் டாடா சஃபாரி லைனப்பில் இந்த அட்வென்ச்சர் எக்ஸுங்கிறது சிறந்த வேல்யூ ஃபார் மணியான ஒரு வேரியண்ட்டாக இருக்குது. நீங்கள் மேனுவல் எடுத்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு எந்த வகையிலுமே பெருசாக குறை இருக்காதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குங்க. ஸோ உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க. இன்றைக்கி இந்த டாடா சஃபாரி அட்வென்ச்சர் எக்ஸ் வேரியன்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த SGA டாடா கார் ஷோரூம். மறுபடியும் அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய ஷோரூம்ஸ் எங்கெங்கே இருக்குங்கிறத நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும், லொகேஷன்ஸ் அண்ட் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரும் உங்களால் பார்க்க முடியும். தாராளமாக அவங்களை நீங்கள் அணுகலாம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.